இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எபேசியருக்கு பவுல் ஆலோசனையாக அந்த வார்த்தை சொல்கிறத பார்க்குறோம். மனுஷருக்கென்று என்ன செய்யாதீங்க, ஊழியம் செய்யாதீங்க, ஆண்டவருக்கென்று நல்மனதோடு என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி பரிசுத்தவான்களுக்கு அவர் சொல்கிறத என்ன செய்யணும் பார்க்குறோம். அதே 6ஆம் வசனத்தில் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், அதாவது மனுஷருடைய பார்வைக்கு பிரியமாக அவங்க விரும்புகிறபடி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு இந்த வார்த்தை சொல்லுது. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரராக நம்ம நின்று அவருடைய விருப்பத்தை நம்ம செய்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் வாழ்ந்த அவர் நாட்களில் மனுஷகுமாரனாக அவர் இருந்தார். அந்த நாட்களில் அவர் பிதாவின் சித்தத்தை தான் நிறைவேற்றினார். பிதா எதை விரும்பினாரோ அதை தான் அவருடைய ஊழியத்தின் பாதையில் அவர் என்ன செஞ்சார், நிறைவேற்றினதை பார்க்குறோம். அதுதான் என்னுடைய போஜனம்னு சொல்கிறத பார்க்குறோம். பிதாவை தான் அவரை எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறாரு, மகிமைப்படுத்துறதும் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மளை பிரஸ்தாவப்படுத்தாதபடி, நமக்கு பிரியமான மனுஷர்களை பிரஸ்தாவப்படுத்தாதபடி ஆண்டவரை மட்டும் பிரஸ்தாவப்படுத்துகிறவங்களா என்ன செய்யணும், காணப்படணும். ஆண்டவரை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் நம்ம செய்யும்போது நிச்சயமாக நம்ம செய்கிற ஊழியத்தையும் நம்மளே என்ன செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. வேதத்தில் கூட தானியேல் பாருங்கள், ஆண்டவருக்காக நின்றதை பார்க்குறோம். தேவனை வணங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமானதான் செய்வேன்னு சொல்லி அவர் எப்போதும் போல ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். அது நிமித்தம் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கர்த்தருக்காக நின்றதை பார்க்குறோம். அதே மாதிரி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அவங்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாக என்ன செஞ்சாங்க, நின்றாங்க. அக்னி ஜுவாலையில் போட்டாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம், மனுஷரை ஒருவேளை அந்த இடத்துல பிரியப்படுத்தி கூட அவங்க செய்திருக்கலாம், அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாக என்ன செஞ்சாங்க, நின்றதை பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் அந்த தேசத்தில் அவங்கள ஆண்டவர் உயர்த்தினார். அவங்க மூலம் ஆண்டோடைய நாமம் என்ன செஞ்சது, மகிமைப்பட்டதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், எந்த மனுஷனையும் நம்ம பிரியப்படுத்தி நம்ம ஊழியம் செய்யவே கூடாது. கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தணும். நம்மளை அழைச்சது ஆண்டவர் தான். அவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை அறிஞ்சு அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்துக்கு நம்ம ஏற்றபடி நம்ம ஊழியம் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணணும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த உமக்கு சித்தமானதே செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.